நமஸ்கார். நம்ம இந்த வீடியோல பேசிக் ஹிந்தி வேர்ப்ஸ் கத்துக்க போறோம். ஹோனா ஹோனா வந்து ஒரு அடிப்படை வினைச்சொல். இதோட அர்த்தம் வந்து இருக்குது, இருந்தது, இருக்கும். அக்கார்டிங் டு கண்டிஷன், அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் இது மாறிட்டே போகும். பிரசன்ட் டென்ஸ்ல இது ஹே, ஹே வேற ஹோ அப்படின்னு வரும். ஹே வந்து ஒருமைக்கு வரும், ஹே வந்து பன்மைக்கு வரும். வேற மரியாதை கொடுத்து பேசும்போது ஹே வரும். நீ எப்படி இருக்க? தூ கேசா ஹே, தூ கேசா ஹே. நம்ம ஒருமையில பேசுறோம், அதனால இங்க ஹே வந்திருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஆப் கேசே ஹே, ஆப் கேசே ஹே. இங்க வந்து நம்ம மரியாதை கொடுத்து பேசியிருக்கோம், ஆப் நீங்கன்னு சொல்லியிருக்கோம், அதனால இங்க ஹே வந்திருக்குது. இப்போ பன்மையில பேசும்போது குழந்தைகள் வெளியே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பச்சே பாஹர் கேல் ரஹே ஹே, பச்சே பாஹர் கேல் ரஹே ஹே. பச்சே குழந்தைகள், பாஹர் வெளியே, கேல் ரஹே ஹே விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இங்க பச்சே வந்து பன்மையில இருக்குது, குழந்தைகள் அப்படின்னு, அதனால இங்க ஹே வந்திருக்குது. இப்போ ஹோ எப்போ யூஸ் பண்றது? நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், நீ எப்படி இருக்கிற, இதுக்கு தூ கேசா ஹே அப்படின்னு நம்ம கேட்டோம். தூனா நீ, நீ எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? நம்ம வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுக்காம சொல்லும் போது நம்ம நீ சொல்லுவோம். இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும்னா நம்ம தும் யூஸ் பண்ணுவோம். தும் வந்து தூவோட ஒரு பொலைட் ஃபார்ம். தும் யூஸ் பண்ணும்போது ஹோ வரும். தும் கேசே ஹோ, நீ எப்படி இருக்க. இறந்த காலத்துல ஹோனா வந்து தா, தி, தே வா மாறிடும். ஹா ஆண்பாலுக்கு வரும், தி பெண்பாலுக்கு வரும், தே பன்மைக்கு வரும். வேற ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கும்போது வரும். அவன் வந்திருந்தான், வோ ஆயா தா, வோ ஆயா தா. அவன் வோ வந்திருந்தான், ஆயா தா. ஒரு பெண்ணுக்கு சொல்லும்போது வோ ஆயி தி, அவர் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு வே ஆயே தே அப்படின்னு சொல்லலாம், வோ ஆயே தே இப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்துல ஹோனா வந்து ஹோகா, ஹோகி, ஹோங்கே அப்படின்னு மாறிடும். ஹோகா ஆண்பாலுக்கு வரும், ஹோகி பெண்பாலுக்கு வரும், ஹோங்கே பன்மைக்கு வரும். வேற மரியாதை கொடுக்கும்போது வரும். அவன் வீட்டுல இருப்பான், वो घर पर होगा, वो घर पर होगा. वो அவன், घर पर வீட்டுல, होगा ஒரு பெண்ணுக்கு சொல்லும்போது वो घर पर होगी. அவர் வீட்டுல இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது வே घर पर होंगे அப்படின்னு வரும். சில தடவை வந்து ஹோனா மாறாது, எப்படி இருக்குதோ அப்படியே வரும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீ அங்க இருந்திருக்கணும், तुझे वहां होना चाहिए था, तुझे वहां होना चाहिए था. तुझे நீ, வஹா அங்க, ஹோனா சாஹியே தா இருந்திருக்கணும். நீ இங்க என்ன பண்ற? நீ ஆபீஸ்லாம் இருந்திருக்கணும். तू यहाँ क्या कर रहा है? तुझे तो ऑफिस में होना चाहिए. तू यहाँ क्या कर रहा है? तुझे तो ऑफिस में होना चाहिए. तू நீ, यहाँ இங்க, क्या कर रहा है என்ன பண்ணுற, तुझे तो நீ தான், ஆஃபீஸ்ல, ஆஃபீஸ் में होना चाहिए இருக்கணும். பெண்கிட்ட கேட்கும்போது ரஹா ஹே வந்து ரஹி ஹேயா மாறிடும். तू यहाँ क्या कर रही है? तुझे तो ऑफिस में होना चाहिए. கர்னா, கர்னானா செய்கிறதுன்னு அர்த்தம். இது செய்யல காட்டும் ஆக்ஷன் வேர்ட். இதோ அக்கார்டிங் டு கண்டிஷன், சிச்சுவேஷன்ஸ் மாறிட்டே போகும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல கர்த்தா, கர்த்தி, கர்த்தேவா மாறிடும். கர்த்தா ஆண்பாலுக்கு வரும், கர்த்தி பெண்பாலுக்கு வரும், கர்த்தே பன்மையில வரும். வேற ஆண்பாலுக்கு மரியாதை கொடுக்கும்போது வரும். वो काम करता है, वो काम करता है. அவன் வேலை செய்யறான், वो அவன் काम करता है வேலை செய்யறான். ஒரு பெண்ணுக்கு சொல்லும்போது वो काम करती हैன்னு வரும். வேற பெரியவங்களுக்கு ஒரு ஆணுக்கு மரியாதை கொடுத்து சொல்லும்போது वो काम करते हैன்னு வரும். பாஸ்ட் டென்ஸ்ல கர்னா வந்து கி, கியா, கியேவா மாறிடும். கி பெண்பாலுக்கு வரும், கியா ஆண்பாலுக்கு வரும், கியே மரியாதை கொடுக்கும்போது வரும். அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான், उसने मेरी मदद की, उसने मेरी मदद की. उसने அவன், மேரி எனக்கு, மதத் கி உதவி பண்ணான். இங்க மதத் ஹெல்ப் வந்து பெண்பால், அதனால கீ வந்திருக்குது. நான் ஃபோன் பண்ணேன், मैंने फोन किया, मैंने फोन किया. இங்க வந்து ஃபோன் வந்து ஆண்பால், அதனால கியா வந்திருக்குது. எதிர்காலத்துல கர்னா வந்து கரேகா, கரேகி, கரேங்கேவா மாறிடும். கரேகா ஆண்பாலுக்கு வரும், கரேகி பெண்பாலுக்கு வரும், கரேங்கே பன்மைக்கு வரும். வேற ஆண்பாலுக்கு மரியாதை கொடுக்கும்போது வரும். அவன் வேலை செய்வான், वो काम करेगा, वो काम करेगा. वो அவன், काम करेगा வேலை செய்வான். ஒரு பெண்கிட்ட சொல்லும்போது वो काम करेगी அப்படின்னு வரும். அவங்க வேலை செய்வாங்க, அதுக்கு வே काम करेंगे அப்படின்னு வரும். வே
काम करेंगे. மீதியெல்லாம் நார்மலான verbs தான். தூங்குறதுக்கு சோனா வரும். சோனா. பார்க்கறது देखना देखना. பேசுறது बोलना बोलना. குடிக்கிறது पीना पीना. சாப்பிடுறது खाना खाना. தூக்குறது தூக்கி விடுறது उठाना उठाना.